அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனந்தமாக அற்புதமாக நன்னாளாக பொன்னாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி, இன்று ஜூன் 17 புதன்கிழமை, அதாவது மாசி 3ஆம் நாள், மிக சிறப்பாக திருதியை அப்படிங்கிற திதியில் புனர்பூஷம் நட்சத்திரத்தோட சித்த யோகமாக சுப முகூர்த்தமாக இன்று பிறக்கக்கூடிய நன்னாள் எல்லாருக்கும் ஒரு சுபத்துவத்தை வளர்பிறையில் பிறக்கிற இந்த நாள் அற்புதமாக இருக்கட்டும். இன்று திருமணம் ஆகக்கூடிய ஒவ்வொரு வைபோக நிகழ்ச்சியும் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் என்று வாழ்த்தி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த புனர்பூஷம் நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ராமருடைய நட்சத்திரமாக சொல்கிறோம். இந்த ராமருடைய நட்சத்திரத்தில் பிறந்தனால இப்போ புனர்பூஷம் மிதுனம் கடகம் 2 இடமும் குரு பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று சிறப்பாக போயிட்டுருக்கு. அது ஒரு அற்புதம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க மேடம், அதனால் நாங்கள் எல்லாருமே நல்லா இருப்போம். பாசிட்டிவாகவே எல்லாமே நினைங்க. ஏன்னா ஒரு சுபகிரகம் உச்சம் பெற்று இருக்கிறது எவ்வளோ சிறப்பு தெரியுங்களா? அப்போ எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் எந்த ராசிக்காரர்களுக்காக எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது செய்வார். அதை நம்ம தான் உணரணும், நம்பிக்கையோடு இருக்கணும். புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா 1/2 கிலோமீட்ரு, அதாவது 500 அடி 100 அடியிலேயே பெருமாள் கோயில் இருக்கும். பெருமாளுடைய திருநாமம் அவங்க வீட்டில் நிறைய பேத்துக்கு இருக்கும். நாராயணன், கோவிந்தன், சத்யநாராயணன், சங்கர நாராயணன், இப்படியெல்லாம் இருப்பாங்க. அதே போல் ஸ்ரீலக்ஷ்மி, வரலக்ஷ்மி, யோகலக்ஷ்மி, இது மாதிரி பெண்களுடைய பெயர்கள் கூட இருக்கும். அதே போல் பெருமாளுடைய வழிபாடும் அவங்க வீட்டில் இருக்கும். நான் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா மேடம், புனர்பூஷ நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன். எங்கள் தாத்தா பாட்டிலாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க, ராமருடைய நாமத்தை எழுதுவாங்க, ராமருடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இவங்க ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒரு சித்தருடைய அனுகிரகம் இருக்கும். ஒரு சித்தரை எடுத்து வழிபாடு எடுப்பாங்க. ஒரு ஜீவசமாதிக்கு போகக்கூடிய அமைப்பு இவங்க வீட்டில் இருக்கும். இதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சுபமுகூர்த்தமாக சித்தயோகமாக இருக்கக்கூடிய இந்த நன்னால் புதன்கிழமையோடு இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சியும் அழகாக எடுங்க, நல்லா திட்டம் போடுங்க. பெண் பார்க்கக்கூடிய அமைப்போ, ஏதாவது ஒரு பேபி ரொம்ப வருஷமாக இல்லைங்க, இன்றைக்கி போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. போய் எப்படி இருக்குது, நம்மளுடைய உடல் உபாதைகள் என்ன இருக்குது, எப்படி நம்மளுடைய குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போய் பாருங்களேன். அதுவும் பெருமாள் நாமம் கொண்ட அந்த டாக்டரை போய் பார்க்கும்போது, ஏன்னா கடவுளுக்கு நிகராக நம்ம ஒரு டாக்டரை பார்ப்போம். நம்மளுடைய உயிர், நம்மளுடைய உபாதைகள்லாம் சரி பண்ணக்கூடியவர். யாராவது ஒருத்தவங்க கடவுள் சொரூபத்தில் என்னை காப்பாற்றினாங்க, இதெல்லாம் சொல்கிறோமில்ல. அப்போ நம்மளுடைய வழிபாடு எந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் கை கொடுக்குமோ அப்போ தான் கை கொடுக்கும். எல்லாருக்குமே சட்டுன்னு கொடுத்துட்டா அப்புறம் அந்த விஷயம் வேல்யூ இல்லாமல் போயிடும். அந்த கஷ்டப்பட்டு உழைச்சி வியர்வை சிந்தி அந்த பொருளை ஈட்டும் போது அதில் இருக்கிற ஆனந்தம் வேறு எதுலையாவது இருக்குதுங்களா? எல்லா விஷயமும் பொறுமையாக இருங்க, நல்லதே நடக்கும். நாளை சந்திப்போம்.